காமேஷ் அந்த கனெக்டிங் டோர் வழியாக பக்கத்து அறைக்குள் நுழைந்து லைட்டை போட்ட அந்த வினாடி பிரபஞ்சமே ஒரு நிமிடம் சுழன்று நின்றது போன்ற உணர்வு. அவனது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. கடந்த 5 வருடங்களாக பழிவாங்கும் நெருப்பை நெஞ்சில் சுமந்து ரகுவின் குடும்பத்தை வேறறுக்க திட்டம் தீட்டியவன் அவன். எத்தனையோ இரத்த கரைகளையும் சிதைவுகளையும் பார்த்த கண்களுக்கு இப்போது முன்னால் விரியும் காட்சி ஒரு விசித்திரமான நடுக்கத்தை கொடுத்ததையோ. அங்கே சுவேதா மட்டும் மயங்கி கிடக்கவில்லை. அந்த அறையின் ஆடம்பரமான தரை விரிப்புகள் எங்கும் துணிகள் கிழிந்து சிதறி கிடந்தன. அந்த பெட்டில் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் ஜிம்முக்கு சென்று முறுக்கேறிய உடம்போடு தோள்பட்டை தசைகள் துடிக்க வியர்வை சொட்ட சொட்ட சுவேதா மீது ஒரு காட்டு விலங்கை போல பாய்ந்து கொண்டிருந்தான். அவனது வேகம் சாதாரணமானதல்ல. அது காமத்தால் விளைந்தது அல்ல, மாறாக பல ஆண்டுகால அடக்கப்பட்ட ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடு. காமேஷுக்கு முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் அடுத்த நொடியே அவனுக்குள் ஒரு குரூரமான சந்தோஷம் பிறந்தது. நான் செய்ய வேண்டிய அழுக்கு வேலையை எனக்காக ஒருத்தன் இவ்வளவு வெறியா செஞ்சுட்டு இருக்கானே என்று எண்ணினான். அந்த வாலிபன் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் சுவேதாவை சிதைக்கும் விதம் ரகுவின் கௌரவத்தை சுக்குநூறாக உடைத்துக் கொண்டிருந்தது. காமேஷ் எந்த சத்தமும் போடாமல் இருண்ட மூலையில் சாய்ந்து நின்று அந்த அசுர வேட்டையை வேடிக்கை பார்க்க தொடங்கினான். அந்த வாலிபனின் ஒவ்வொரு அசைவிலும் ஒருவிதமான லயமும் அதே சமயம் கட்டுக்கடங்காத வன்மமும் தெரிந்தது. சுவேதா அந்த போதையிலும் உடலின் வலியிலும் ஒருவித மாற்று சுகத்தில் மூழ்கி முனகிக் கொண்டிருந்தாள். அவளது கண்கள் பாதி திறந்தும் மூடாமலும் இருக்க அவளது மேனி அந்த வாலிபனின் முரட்டுத்தனமான பிடியில் சிவந்து தழும்புகளாக மாறிக்கொண்டிருந்ததையோ. தேரகு, உன் ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன்டா, மொத்த பேரையும் நடுத்தருவுல நிக்க வைக்காம விட மாட்டேன் என்று அந்த வாலிபன் பற்களை கடித்துக் கொண்டே கத்தினான். அவனது குரலில் இருந்த வேதனை அவன் ஏதோ ஒரு பெரிய இழப்பை சந்தித்தவன் என்பதை காட்டியது. காமேஷ் மனதுக்குள் பல கேள்விகள் மின்னலாக வெட்டின. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்காவுக்கு நடந்த அநீதிக்கு இப்போ பழி வாங்க வந்திருக்கேன். ஆனா இந்த 20 வயசு பையனுக்கு இந்த ரகு குடும்பத்தோட என்ன பகை? இவன் எப்போ இங்க வந்தான்? இவ்வளவு சின்ன வயசுல இவனுக்கு இவ்வளவு வன்மம் எங்கிருந்து வந்தது? அந்த வாலிபனின் முக அமைப்பை உற்று பார்த்தான் காமேஷ். ஏதோ ஒரு பழைய செய்தித்தாளிலோ அல்லது போலீஸ் பைல்களிலோ பார்த்த ஞாபகம் லேசாக தட்டியது. ஆனா இப்போதைக்கு இவன் முடிக்கட்டும், இவன் மூலமா ரகுவின் சாம்ராஜ்யம் சரிவதை விட எனக்கு வேறென்ன வேண்டும் என்று நினைத்து அமைதியாக நின்றான். அந்த வாலிபன் எதையும் கவனிக்கவில்லை. அவனது கண்கள் சிவந்து மூச்சுக்காற்று கடலாக சுவேதாவின் கழுத்தில் மோதியது. அவன் ஒரு வேட்டைக்காரன், அவள் அவனது இறை. கத்துடி, நல்லா சத்தமா கத்து. நீ கத்துற சத்தம் அந்த ரகுவோட காதல மரண ஓலமா விழணும் என்று கர்ஜித்தபடி அவன் தன் பிடியை இன்னும் அதிகமாக்கினான். ரகுவின் ஒட்டுமொத்த குடும்ப கௌரவமும் இப்போது அந்த ஹோட்டல் அறையின் தரையில் சிதறி கிடக்கும் துணிகளைப் போல அசிங்கப்பட்டு போயிருந்தது. காமேஷ் இப்போது சுதாரித்தான். இந்த வாலிபன் தற்செயலாக இங்கு வரவில்லை. ரகுவின் கடந்த கால பாவங்களில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் எச்சமா? அந்த 20 வயது வாலிபனின் உடல் வலிமை சுவேதாவை துவம்சம் செய்ய அந்த அறையில் ஒருவிதமான ரத்தமும் வியர்வையும் கலந்த மனம் கவ்வியது. அவனது ஒவ்வொரு தாக்குதலும் ரகுவின் இதயத்தில் ஈட்டி பாய்ச்சுவது போல காமேஷுக்கு தோன்றியது. சுமார் 1 மணி நேர தாண்டவம் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த வாலிபன் மூச்சிறைக்க எழுந்து நின்றான். அவனது கண்கள் இன்னும் தணியாத கோபத்தில் ஜொலித்தன. சுவேதா அசைவற்று சக்கையாய் உறிஞ்சப்பட்டு கிடந்தாள். காமேஷ் மெல்ல இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தான். யாரு தம்பி நீ? ரகு மேல உனக்கு என்ன இவ்வளவு கொலைவெறி என்று காமேஷ் நிதானமாக கேட்டான். அந்த வாலிபன் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தான். தன் கையில் இருந்த ஒரு சிறிய தங்கச் சங்கிலியை இறுக்கப்படுத்திக் கொண்டான். அந்த சங்கிலியில் இருந்த லாக்கெட்டில் ஒரு பெண் குழந்தையின் புகைப்படம் இருந்தது. நீ யாருன்னு எனக்கு தெரியும் காமேஷ் அண்ணா. நீ உன் அக்காவுக்காக வந்திருக்க, நான் என் தங்கச்சியோட சாவுக்காக வந்திருக்கேன் என்று அவன் சொன்னபோது காமேஷின் முதுகு தண்டு சிலிர்த்தது. பழிவாங்குதல் என்பது ஒரு சுழல் போல இப்போது பல உயிர்களை தின்னத் தொடங்கியிருந்தது. அந்த வாலிபன் யார்? அவனது தங்கைக்கு ரகு என்ன செய்தான்? அடுத்த நிமிடம் காமேஷ் எடுக்க போகும் முடிவு அந்த ஹோட்டல் அறையை ஒரு மயானமாக மாற்றப் போகிறதா அல்லது புதியதொரு கூட்டணியை உருவாக்கப் போகிறதா?